நமது நமோ நாராஜ நமது ஹரிமோ நமோ நாராஜ நமது. सरस्वती सरस्वती
தேவா குருபர் மனம் வாழ்பவா குறிஞ்சி நாடா திருவாளா சிவசக்தி மைந்தா ஒரு நாள் மரபாதார் உண்மையன்பில் ஒளி வீசி களியாட்டமாடும் தோழா பெருவாழ்வு தந்தருளும் ஈசா நீசா வள்ளி என்னை கண்பாறை தனிகை வாசா கற்றவரிடத்திலும் என்னை மகளாய் பெற்றவரிடத்திலும் நான் பேரும் புகழும் எடுப்பதற்கு காரணமாகிருந்த அந்த பாலமுருகனை பணிந்துவிட்டு பின்பு நம் பணியை தொடரலாமே. மலை மீது எதிரொலிக்கும் மலை மீது எதிரொலிக்கும் புகழ் பாடி பழமுதிர் தோலையில் முதிர்ந்த பழம்
காரியத்தை துவங்கினாலும் காவிய கதாநாயகி அந்த கந்தனின் தாயவளை தூயவளை இச்செய்யவள் பாடி பதம் பெற வேண்டும். எப்படி தெரியுமா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 வகையான நிலங்களிலே இடதுநிலம் குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்தை ஆண்டு வந்து கொண்டிருக்கிற நம்பித்தலனுடைய தந்தை தாயின் பிற நகை மோகினி. என் தந்தைக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்த போதிலும் ஒரு பெண் குழந்தையிலும் சின்னதா மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கத்தானே செய்யும். ஏன்னா அதிகமா பெண் குழந்தையாவே ஒரு வீட்டுல இருந்தா அந்த வீட்டுல என்ன எதிர்பார்ப்பாங்க? ஆம்பளை பிள்ளை இல்லையே அப்படின்னா தண்ணி குடத்தை வச்சுட்டே செம்பு வைக்காம எப்படி தண்ணி குடிக்க முடியும்? ஒரு கப்பு எடுத்து போடுங்க, 2 யூஸ் வாங்கி போடுங்க. ஆமா, அதிகமா பொம்பளை பிள்ளையாவே இருந்தா அந்த வீட்டுல என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒரு ஆம்பளை பிள்ளைன்னு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். அதிகமா ஆம்பளை பிள்ளையாவே இருந்தா அந்த வீட்டுல என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். ஏன்னா இது உலக இயல்பான விஷயம். அது மாதிரிதான் பிறந்தது 7 ஆண் குழந்தைகளா பிறந்த காரணத்தினால ஒரு பெண் குழந்தைகளின் ஏக்கப்பட்ட எங்க அப்பா முருகப்பெருமானை வணங்க முருகப்பெருமானுடைய அருளால வள்ளி கொடிகளுக்கு இடையில் கடந்து எடுத்து வளர்த்து இது நாள் வரைக்கும் எந்த குறையும் இல்லாம எங்க அப்பா என்னை வளர்த்துக்கிட்டு வர, எந்த குறையும் இல்லாம வளர்த்த எங்க
அப்பாவுக்கு நான் ஏதாவது ஒரு குறைய வைக்கலாமானே? வைக்க கூடாது. இந்த பூலோகத்துல எத்தனையோ குழந்தைகள் தாய் தந்தை இருந்தும் கூட அனாதையா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அனாதையாக இருந்த என்ன எடுத்து வளர்த்து இந்த அளவுக்கு பெரியலாக்கி இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த குறையுமே வைக்க கூடாது. எந்த குறையும் வைக்க கூடாதபடி எண்ணத்தினாலதான் இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்பு அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. காவலுக்கு போகணும் அப்படிங்கிறது. நான் மட்டும் தான் காவலுக்கு போறேன்னா இல்லை கூட சேர்ந்து வேற யாரும் வர்றாங்களா அப்படிங்கிறலாம் தெரியல. அது ஆட்களை சந்திச்சா தான் யாரும் என் கூட வராங்க வரல அப்படிங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி காவலுக்கு போகணும். காவலுக்கு எல்லாம் போறதுக்கு முன்னாடி மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு வரலாம் முடிவு பண்ணிருக்கேன். ஓப்பனா சொல்லுங்க. என்னதுங்க? ஓப்பனா அப்படின்னா மனம் திறந்து. இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம சொன்னீங்களே அதான் ஓப்பனா சொல்லுங்க சொன்னேன். அது என்ன மொழி? அது புரியல எனக்கு. இங்கிலீஷ் தங்கிலீஷ். மாப்பிள இங்க கவனிங்க. ஒரு செம்பு எடுத்துக்கோங்க மாப்பிள. தண்ணியை வச்சுட்டு எப்படி மாப்பிள செம்பு இருந்தா தான் தாலி கட்டு வரான். இந்த கொண்டாண்டார் ஐயா. அது யூஸ் துறை. அது வேற எதுக்கு தான் அது தேவைப்படும். அப்புறம் அதை பார்த்தா எங்க ஆளுங்களுக்கு வேற மாதிரி மாறி. ஆமா நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். யார் அந்த ஒருத்தவர்? ஏமா அண்ணே வள்ளியம்மா. என்னண்ணே? யாருமா அந்த ஒருத்தவர்? யாருமா அந்த ஒருத்தவர்? நல்ல விலைக்கு ஒருத்தவர்னு கேட்டியா? என் காதுல வேற மாதிரி கேட்டுச்சு. நல்லா இருப்பா. அது பேஸ் மைக்கு அதுல பேசாத. இங்க கொண்டாந்து கொடுக்குறா பாரு. நாடக அமைப்பாளரா? நெளிவு. ஐயோ ரொம்ப சந்தோஷம். ஆமா யார காதலிக்க போறேன்னு தெரியாத மாதிரியே கேக்குறீங்க. யாரு? நம்ம முருகனதா. நம்ம முருகனா? ஆமா அவரை தான் காதலிக்கிறேன். யாரு? டீ கடை முருகனா? டீ கடை முருகனை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த முருகனை சொல்லலே. இப்ப தெரியுது. என்ன? இந்த பழைய பஸ் ஸ்டாண்ட்ல ஆட்டோ ஓடுவாப்ல. பழைய பஸ் ஸ்டாண்ட்ல ஆட்டோ ஓட்டுற முருகனை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புது பஸ் ஸ்டாண்ட்லயா? அதுல வேற நீ அடிக்கடி வருவே. அவர் ஆட்டோல அடிக்கடிக்கு வந்தா உடனே அவரை தான் காதலிக்கிறேன்னு அர்த்தமா? அவரை சொல்லலே. சிவபெருமான நெற்றிக்கடல் 6 தீப்புரைகளாக வந்தாரே முருகப்பெருமான். அவரை தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் எப்ப வருவார் நான் காத்துக்கிட்டே இருக்கேன். இப்போதைக்கு வர மாதிரி தெரியல. ஆனா இருக்கிற நிலைமையை பார்த்தா கொஞ்சம் சீக்கிரமே வெளியில அனுப்பிடலாம் போல இருக்கு. அதனால இந்த முருகப்பெருமான் எப்ப வருவார் இந்த இடத்துல எப்படி காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். குளிர் காத்து ஊசி குத்துற போது ஒன்னு நினைச்சு தூக்க போச்சு போச்சு. கருவேப்பிலையே சேலம்
உடம்பு தங்கத்தின வாட்டது போல உடலும் பூத்தது போல நன்றி நன்றி வணக்கம். அப்படியெல்லாம் அந்த முருகப்பெருமான மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இப்படி எல்லாம் நினைச்சுக்கிறது என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் மட்டும்தான் அவரை காதலிக்கிறேன்னு தவிர அவர் என்னை காதலிக்கிறாரா என்ன அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. இது ஒரு வகையான ஒருதலை காதல். இது எப்ப இருதலை காதலா மாறும்னே தெரியல. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி சாதாரணப்பட்ட காதல் என்னுடைய காதல் ஸ்பெஷல் காதல். எப்ப ஹோட்டல்ல இருந்து வேலை பாத்தியா? டீ வந்துருச்சு, ஸ்பெஷல் டீ. அந்த ஞாபகமா? சாதாரண காதலே கிடையவே கிடையாது. ஏன்னா இது மனிதர் உணர்ந்துக்குள்ள மனித காதலே கிடையாது. அதையும் தாண்டி மோசமானது. மோசமானதுன்னா உங்க காதலை பத்தி சொல்ல நான் வரல. இல்லன்னு சொல்ல வந்து அதுக்குள்ளேயே அவசரப்படுறேன். அப்படியா? இது அதையும் தாண்டி தெய்வீகமான காதல் என்னுடைய காதல். ஆமா, இப்படி எல்லாம் காதலிக்கிறனே மோகன்தாசன், இப்படி எல்லாம் காதலிக்கிறனே மோகன்தாசனே, ஒரு தடனாவது நேர்ல வந்து வேண்டாம் கனவுலனாவது வந்து உன்னைய தாமா காதலிக்கிறேன், விரைவில் வந்து நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரா? ஏமா ஒரு போன் போட்டு கேட்க வேண்டியதானே? அப்படின்னா என்னன்னு என்னனே ஒரு போன் போட்டு கேட்க வேண்டியதானே? நீ அப்படியே போன் பண்ணாலே எங்க வீட்டுக்காரர் தான் எடுக்க போறாரு. எதுக்கு அப்புறம்? ஆமா, அதனால அப்படின்னா என்னனே என்னமோ சொன்னீங்களே பேசலாம் அலைபேசி. அதெல்லாம் எங்க காலத்துல கிடையவே கிடையாது. அப்படி எல்லாம் ஒண்ணு இருந்திருந்தா முருகப்பெருமான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருப்பேன். அந்த மாதிரிலாம் இல்லாம போயிருச்சு. பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் இன்னும் கொஞ்ச நாள் போனா என்னது? பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன்னு வருமே தவிர நீங்க சொல்ற மாதிரி வராது. ஆமா, அப்படியெல்லாம் காதலிக்கிறேன். அதனால அந்த முருகப்பெருமான் விரைவில் தேடி வரணும்னு திருமணம் பண்ணிக்கணும். அந்த திருமணம் இந்த இடத்துல எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஹலோ ஹலோ, புத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு, புத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு, பேசி பேசி ராசியானதே மாமி பேர சொல்லி சொல்லி நாளானதே ரொம்ப நாளானதே. நாம பேர சொல்லி சொல்லி ரொம்ப நாளானதே. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்திருச்சு வெக்கத்தை விட்டு.
சொல்லி இருக்கு உலகிலும் பாட்டு அள்ளி இருக்கு தாய் செய்ய சொல்லி இருக்கு இது சாயங்காலமா சாயோரமா இது சாயங்காலமா சாயோரமா உள்ள பூச்சோடு பாய்த்தோடு மணவாட காத்த சூடு ஏத்துது வச்ச மல்லிகை ஒத்திருச்சு விக்கத்து விட்டு ஆத்துக்குள்ள நீத்து உன்னை நினைச்சி மஞ்ச குளிச்ச ஆத்துக்குள்ள நீத்து உன்னை நினைச்சி மஞ்ச குளிச்ச மறைஞ்சு பார்க்கவா கொஞ்சம் மறைஞ்சு பார்க்கவா அது கூடாது தாங்குதானே பூவை காத்து ஒத்திருச்சு விக்கத்தை விட்டு பேசி ராசியானதே ஆவி பேரை சொல்லி சொல்லி நாளானதே ரொம்ப நாளானதே ஆளானதே ரொம்ப நாளானதே அப்படி இருக்கணும் பக்கம் நன்றி நன்றி கிடந்த வணக்கம் ஏன் நீங்க பின்னால இருக்கிற எல்லாரும் ஏன் செய்வனு வச்சவங்க உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கீங்களே ஏன் இப்ப அமைதி பின்னால கரகட்டமா பார்க்க வந்திருக்காங்க நாடகம் தான் பார்க்க வந்திருக்காங்க ஆனா ஏன் இப்படி அமைதி என்ன நீங்க ஆமா ஏன் இப்படி எல்லாரும் அமைதியா இருக்கீங்களே ஏன் நல்லா இல்லையா நாடகம் பிடிக்கலையா இல்ல. நாடகம் பிடிக்கல நாடகம் வச்சதே பிடிக்கலையா இல்ல என்னன்னு கேட்டுக்கணும்ல நல்லா இருங்க நல்லா இல்ல, நாடகத்தை உபயமா பண்ணவங்க கூட ஆலய காணாமப்பா யாருமே சரி இருக்கட்டும் அதனால நீங்க கையை தட்டுங்க தட்டாம போங்க ஆமா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அரிதாரத்தை பிடிச்சி என்ன சொன்னதுக்காக தட்டுறீங்களா ஆமா அருமையான பக்கமேளம் இந்த மாதிரி பக்கமேளங்கள் அமையணும் இந்த மாதிரி பக்கமேளங்கள் அமைஞ்சாதான் இந்த மாதிரி பாடல்கள்லாம் பாட முடியும் ஏன்னா எல்லாருக்கிட்ட எல்லா பாட்டும் பாடிட முடியாதுல்ல அருமையான பக்கமேளம் ஒரு நாடகம் நல்லா சிறப்பாக அமையணும் பக்கமேளம் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா ஆமா வெரி அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா கிடையவே கிடையாது பக்கமேளம் நல்லா அமைஞ்சிட்டா போதுமா அதுக்கு தகுந்த போல ஒளிபெருக்கி வரணுமா இல்லையா அருமையான ஒளிபெருக்கி அதாவது எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாது அளவிற்கு ஏன்னா நாங்களும் எத்தனையோ ஒளிபெருக்கிலாம் சந்திக்கிறோம் வெளியில வந்தோடனே பேச குறைங்க ஷார்ப் வைங்க கெயின் வைங்க அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆனா அந்த மாதிரிலாம் ஆமா எந்த குறையும் இல்லாம நல்ல முறையில செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க பேர் என்னன்னே தெளிவா கத்துக்க சிபிஎம் சிபிஎம் ஒளிபெருக்கி அந்த ஒளிபெருக்கி மாப்பிள சிபிஎம் சிபிஎம் ஒளிபெருக்கி அந்த ஒளிபெருக்கிக்கும் அதில் பணிபுரியும் அருமை அன்னார் அவர்களுக்கு எனது சார்பகம் நான் சார்ந்த கலைக்குழு சார்பகம் நன்றி நன்றி எனது வணக்கம் ஆனா ஒளிபெருக்கி நடந்துற போதுமானே அப்புறம் பாக்குற மக்கள் முதல்ல நம்மளை பார்த்து ரசிக்கணும் கொஞ்சம் இருந்தாலும் அதுதான் சந்தேகமா இருக்கு ரசிக்கிறாங்களா ரசிக்கலையா இப்படியே அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க இல்ல ஒண்ணும் கிடையாது இப்ப மேடையில இருக்கிற நாங்க நல்லா பாடுறோம் நல்லா நடிக்கிறோம் நல்லா பேசுறோம் அப்படிங்கிறது கீழே இருந்து பாக்குறவங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க நல்லா பாடுறாங்கப்பா நல்லா பேசுறாங்க நல்லா நடிக்கிறாங்க அப்படிங்கிறது கீழே இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் ஆனா நீங்க ரசிக்கிறீங்களா இல்லையாங்கிறத நாங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நீங்க கை தட்டினா தான் நாங்க தெரிஞ்சுக்க முடியும் நல்லா ரசிக்கிறாங்கப்பா பாட்டை ரசிக்கிறாங்க பேச்சை ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்க கை தட்டினா மட்டும்தான் என்னால தெரிஞ்சுக்க முடியும் இப்படி கை தட்டாம அமைதியா உட்கார்ந்துருந்தீங்கன்னா நீங்க எதை ரசிக்கிறீங்கன்னு நாங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா அதனால இந்த கொஞ்சம் பாடல்கள்லாம் முடிஞ்சோன்னா கொஞ்சமாவது கை தட்டி இப்படி ரசிங்க என்னுடைய பாடல்கள் கிடையாது வரக்கூடிய அத்தனை நடிகர்களும் நல்லா பாடக்கூடியவங்க பேசக்கூடியவங்க அவங்களுக்கு உற்சாகப்படுத்தும் விதமா நீங்க கை தட்டினா தான் எங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும் இல்லையா அதனால எல்லாமே நல்லபடி அமைஞ்சிருக்கு அதை விட மிக சிறப்பான விஷயம் இதெல்லாம் கூட அமையறதை விட இப்படி தெய்வத்துக்கு முன்னாடி நேரா மேடை அமைகிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா எல்லா ஊர்லயும் அது அமைஞ்சிடாது ஏன்னா ஒரு சில ஊர்கள்ல கோவில் ஒரு இடமா இருக்கும் மேடை வந்து சம்பந்தம் இல்லாம ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க ஏன்னா இட வசதி இல்லாம
ஆனா ஆமா காட்டுக்குள்ள போட்டுருப்பாங்க சம்பந்தம் இல்லாம. ஆனா அந்த மாதிரிலாம் இல்லாம இன்னைக்கு நம்ம ஊர்ல ஆத்தா மாரியம்மனுக்கு முன்னால நின்று அவளை பார்த்துக்கிட்டே நடிக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். எல்லா ஊர்லயும் அமைஞ்சிருமா? நம்ம ஊர்ல எல்லாமே இன்னைக்கு தான் சிறப்பா அமைஞ்சிருக்கு. எல்லாம் நல்லபடியா அமைஞ்சிருந்தாலும் கூட ஒரு சின்ன குறை. என்ன குறை? கூட்டம் இருக்கிற கூட்டம் போதும். கூட்டம் நிறைய இருந்து நாடகத்தை கெடுக்கிறத விட கூட்டம் கொஞ்சமா இருந்தாலும் 4 பேருக்கு வந்தாலும் ரசிச்சாங்கன்னா அதுவே போதும். இருக்கிற கூட்டம் இது போதும், கூட்டம் போதும். ஆனா இந்த கூட்டம் காலையில மாலை மாத்திரப்ப எங்க போகுது? தெரிஞ்சாகணும். இல்ல இல்ல நான் எல்லா ஊர்லயும் பாத்துட்டேன். காலையில மாலை மாத்திரப்ப ஊருக்குள்ள ஒரு உள்ள இருக்கிறதே கிடையாது. எல்லாம் எந்திரிச்சு போயிடுறாங்க. இன்னைக்கு நம்ம ஊருக்கு ஒரு முடிவு பண்ணி நான் வந்திருக்கேன். விடுகிற வரைக்கும் இந்த கூட்டமாவது அப்படியே இருந்தா எனக்கும் முருகனுக்கும் கல்யாணம் இல்லன்னா உங்களுக்கு முனியாண்டிக்குமா? முனியாண்டிய கல்யாணம் பண்ண நான் வந்திருக்கேன். முருகனை கல்யாணம் பண்ண தாங்க வந்திருக்கேன். கூட்டம் இருந்தா நல்லா இருக்குமேங்கிறதுக்காக சொன்ன அது ஒரு குத்தமா? உங்களுக்கு கூட்டம் தானே வேணும். ஆமா மணமேல்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க. எதுக்கு பிச்சை எடுக்கவா? அங்கதான் கூட்டம் எல்லாம் இருக்கும். எங்கிட்ட பகல் வேஷம் போட்டு பிச்சை எடுக்க விடலாம்னு ஒரு முத்திட்டத்தோட வந்திருப்பீங்க போல இருக்கு. அதனால இந்த கூட்டம் எல்லாம் கலைஞ்சு எந்திரிச்சு போறதுக்குள்ள அந்த முருகப்பெருமான் வரணும். இதை திருமணம் பண்ணிக்கணும். அந்த திருமணம் இந்த இடத்துல எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறதுக்காக மோகன்தாசனுக்காக மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சம் நாள் அல்லவா, இது கண்ணன் வரும் பொழுதல்லவா, ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் உயிரல்லவா. சூடற்கொடியே சோகத்தை நிறுத்திடும் நம்பிக்கை வளர்த்திடும் நம்பிக்கை வளர்த்திடும்
கொஞ்சம் நாளல்லவா இதை கண்ணன் வரும் பொழுதல்லவா ஊரை உணவு திருமுகம் பார்த்தால் விடை பெறும் கோயில்களல்லவா ஊரை உணவு திருமுகம் பார்த்தால் விடை பெறும் கோயில்களல்லவா வருவாய் தலைவா வாழ்வே பெருகனவா நன்றி நன்றி வணக்கம் நன்றி அண்ணே மோகன்தாசனே உண்மையிலே சொல்றேன் என்னுடைய மனமார்ந்த நன்றி உங்களுக்கு. ஏன்னா இந்த பாடலுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த வார்த்தை சொன்னாங்க பாத்தீங்களா, அதுதான் இந்த பாடலுக்கு உயிரூட்டமே. அது கொன்னக்கோள்னு சொல்லுவாங்க. இந்த கச்சேரியெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒருத்தவங்க சொல்லுவாங்க இன்னொருத்தவங்க வாசிப்பாங்க. சொல்லிக்கிட்டே வாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதை இரண்டுமே சரியான முறையிலே கையாண்டு இந்த பாடலுக்கு மென்மேலும் மெருகுபடுத்திய மோகன்தாசன் அவர்களுக்கு எனது சார்பாக நன்றி. நன்றி. நல்ல பலமா கை தட்டலாமே எங்க அண்ணனுக்காக. அண்ணே மோகன்தாசனே, ஊருக்கு இப்படி உனக்கு கை தட்டலாம் வாங்கி கொடுக்குறேன், விடிஞ்சு போனா ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற. ஆமா, நீ மட்டும் என்ன அன்னைக்கு 500 ரூபா வந்துச்சு உனக்கு, நான் எவ்வளவு கேட்டேன்? எவ்வளவு கேட்டேன்? 135 ரூபா கேட்டேன். ஏப்பா ஒரு டீ செலவும் அந்த செலவும் ஒண்ணா? நான் 20 ரூபாய்க்குலாம் முடிச்சிடலாம்னு பார்த்தா 135. அது என்னப்பா கணக்கு 135? அது சரி, நீ எப்படி கேட்டா காலையில 200 ரூபாய் ஆகுது. சரி ஆமா, அதனால நம்ம இந்த மாதிரி அமையணும் பக்கமளங்கள்ல, அருமையான பக்கமளம். இப்படி எல்லாம் உருகி உருகி பாடியும் இந்த முருகப்பெருமானை தேடி வரலையே. வருவார், விரைவில் வருவார், வந்து திருமணம் பண்ணிக்குவார். அதனால இந்த திருமணம் இப்படி இடத்துல எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்றேன். சங்கம் தமிழ் சங்கம் பூங்குயில் பந்தாடுது, உன்னை கண்டு பூமியும் நின்றாடுது. சங்கம் தமிழ் சங்கம் பூங்குயில் பந்தாடுது, உன்னை கண்டு பூமியும் நின்றாடுது.
அதை காட்டிக் கொடுப்பதில்லை. பூக்கள் தீர்ந்து கொண்டால் பண்டுக்கெல்லாம் பூனை வரைவதில்லை. காடு திறந்து விட்டால் என்னை அதை காட்டிக் கொடுப்பதில்லை. பூக்கள் தீர்ந்து கொண்டால் பண்டுக்கெல்லாம் பூனை வரைவதில்லை. சொல்லிவிட்டால் துக்கம் இல்லை, வெட்கப்பட்டால் சொர்க்கம் இல்லை. கண்ணால் சொன்னால் பாவம் கண்ணாலே தெரியவில்லை. சங்கம் தம் சங்கம் உன்னை கண்டு பூமியும் நின்றாடுது. பள்ளிக்குயிலே பள்ளிக்குயிலே தங்கள் சந்தங்களை பரிமாறும் அங்கம் மனதங்கம் அங்கம் மருதங்கம் சங்கம் கனச்சங்கம் பூமி பண்பாடுவே உன்னை கண்டு பூமியில் நின்றாடுவே.